சமையல் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதையும் நல்லெண்ணெய் அப்பாவுக்கு வேண்டி வாங்கினேன். இதே நல்லெண்ணெய். எண்ணெயை கொஞ்சம் கம்மியாக ஊற்று, எண்ணெய் அதிகம் சேர்த்தக்கூடாதுன்னு இருக்காங்க. கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். இதே நல்லெண்ணெய் தான். சரி, போடு போடு போடு. சோம்பு போட்டுக்கிறேன். சோம்பு அங்கே போய் நில்லுங்க. பச்சை மிளகா, வெங்காயம், கொத்தமல்லி தழை, கொஞ்சம் தழை இல்லை, இதெல்லாம் கட் பண்ணி கொடுத்தாங்கப்பா. போடுறேன். வெங்காயம் வதங்கும் போது எப்பவுமே உப்பு போட்டால் சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். இதில் உப்பு போடுற சாப்பாட்டுக்கு சேர்த்து கல்லுப்பு அது அப்படியே வணங்கட்டும். தக்காளி ராகு முழுசாக போட்டால் பிடிக்காது, அதனால் ஒரு திருவு மட்டும் திருவிதான் கழுவி வச்சிட்டேன். அவ்வளோதான். தக்காளி ஒரு அடி அடிச்சிட்டாங்க. பச்சை மிளகா கம்மியாக தான் போட்டிருக்கேன். அப்பா காரம் பிடிக்காது, அதனால வரமிளகா தூளும் போடணும், அதனால கம்மியாக போட்டிருக்கேன். தக்காளி இதில் ஊற்றுறேன். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, புதினா, பட்டை கிராம்பு பொடி, சோம்பு, கிராம்பு எல்லாம் சேர்த்து பொடி பண்ண எப்பவுமே வச்சுக்குவேன். நான் வேலைக்கு